Hi friends, welcome to Vanilla Vlogs. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். நேற்று சின்ன மாமனார் வீட்டில் தான் லஞ்சு. ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியிருந்தாங்க. வாங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். நாங்கள் போகிறதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. சூப்பரான சங்கரா மீன் குழம்பு, அது கூடவே எறா தொக்கு சூப்பராக கெட்டியாக எறா தான் நிறைய இருந்துச்சு. அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சிக்கன் குழம்பு, இது குழம்பாகவே வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து சொரா புட்டு, இது நல்லாயிருக்கும். இது செஞ்சது வந்து எங்கள் பெரிய மாமா. இவங்க தான் எங்கள் பெரிய மாமா. சூப்பராக இருக்கும். இது எப்படி செஞ்சீங்கன்னு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், எங்கள் பெரிய மாமா சொல்லி தருவாங்க. அப்படியே சைடு கேப்பில் எங்கள் ஆத்துக்காரர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்தாச்சு. ஒரு ஆப்லையும் கடிச்சிட்டு சின்ன மாமனாருன்னு சொன்னேன் இல்லையா, இவங்களோட வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். பக்கத்தில் கிரே கலர் சுடிதார் போட்டிருக்கவங்க தான் எங்கள் அத்தை. மெயினாக இவங்களுக்கு தான் விருந்து. இவங்க ரெண்டு பேரையும் லாஸ்ட்டு ஷார்ட்ஸ்லேயும் வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புது பொண்ணு புது மாப்பிள்ளைன்னு சொல்லி இவங்களுக்கு விருந்து வச்சுருப்பேன் நம்ம வீட்டில். இவங்களுக்கு தான் மெயினாக வந்து நம்ம விருந்து கூப்பிட்ருந்தாங்க. அப்படியே எங்களையும் வந்து கூப்பிட்ருந்தாங்க. சரி சண்டே எல்லோரும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு. இது என்ன மீன்? மஷ்ரூம் 65. எறா தொக்கு வந்து நல்லா சுண்டுனதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? என்னது இது வந்து என்ன பேர்லாம் தெரியாது ப்ரோ. மீடியம்ல வச்சு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அவ்வளோதான். இந்த பன்னீரும் நல்லா இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக. பாப்பா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தா, அவங்க அப்பா வந்து போட்டுட்டு இருந்தாங்க. மீதி ஒரு 10-15 பீஸு வந்து எடுத்து இந்த மாதிரி அவள் வந்து தனியாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. இதுவுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக, அதாவது அதை விட இதுதான் நல்லா இருந்தது. அவள் ரியாக்ஷன் பாருங்களேன். சிம்பிளானது தான். அம்மா நான் இப்படி பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே கேட்டு ஒரு 5-6 பீஸ் எடுத்து அவள் இந்த மாதிரி பண்ணியிருந்தா. ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது இது ஒரிஜினலாகவே இது இப்படி க்ரீன் கலராக இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும். இது சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த பன்னீர், பாப்பா செஞ்ச பன்னீர் வந்து. அதுக்கப்புறம் இது மட்டன் கோலா உருண்டை. இந்த மட்டன் கோலா உருண்டை வந்து நான் தனி விலாகாக எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். மட்டன் கோலா உருண்டை நல்லா இருந்தது. அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை உங்களுக்கு அதை தனி வீடியோவாக வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வெண்ணிலா விலாக்ஸ் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒவ்வொரு குக்கிங் டிஷ்ஷஸ் வந்து நான் உங்களுக்கு டெய்லி போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.